Hi friends, welcome to my channel. இந்த வீடியோ வந்து சாட்டர்டே நைட்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு 2 ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஒயிட் சாஸ் பாஸ்தா அப்புறமா ஒரட்டி ரெசிபி. ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் பாஸ்தாவை வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், தண்ணி, சால்ட்டும் போட்டிருக்கோம். இது தண்ணி கொதித்ததும் சூடானதும் வந்து பாஸ்தாவை இதில் போட்டுடலாம். இப்போ பாஸ்தாவை இதில் கொட்டிடலாம். 200 கிராம் பாஸ்தா. என் சிஸ்டர் தான் வந்து பாஸ்தா பண்ணுறா. இதுதான் என்னோடய சிஸ்டர். பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, அப்புறமா ஒரு கேப்சிகம், 10 பல் பூண்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கு, கொஞ்சமாக கார்ன், அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ ஒரு பேன் சூடானதும் இதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணலாம். இதில் பட்டர் கூட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டு வதங்கினதும் இதில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணலாம். இது நல்லா குக் ஆகணும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணலாம். பாருங்க, பாஸ்தா வந்து குக் ஆகிடுச்சு. நான் இதை ஒரு டைம் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குக் ஆனதுக்கப்புறமா. இப்போ இதில் இந்த ஆரிகானோ வந்து இதில் ஆட் பண்ணலாம். பீஸ் ஆரிகானோ தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணலாம். கால் டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக கார்ன் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 கப் கார்ன் ஆட் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போ இது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வைக்கலாம். இப்போ இதே பேன்லேயே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணலாம். 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பட்டரோட மைதா மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 லிட்டர் பால், சூடு பண்ண பாலை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் திக்காகணும். இப்போ இதில் ஒரு 4 க்யூப் சீஸை வந்து நான் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். சீஸ் உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இது கொஞ்சம் திக்காகணும். இப்போ இதில் இந்த ஆரிகானோவை நான் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ், இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணலாம். இப்போ சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணலாம். இது நல்ல க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே வேணுன்னா சீஸ் போட்டுக்கோங்க.
அவ்வளோதான், சூப்பரான க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு இன்றைக்கி நைட் டின்னர் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா தான். பாருங்கள், பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சண்டே மார்னிங் சிக்கன் அப்புறமா ஒரட்டி தான் பண்ண போகிறேன். ஒரட்டி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் தண்ணி வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. 1.5 கப் பச்சரிசி மாவு, 1.5 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி மாவையும் தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வறுத்த பச்சரிசி மாவு. இப்போ சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். மொத்தமாக தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் குழம்பு நான் வச்சிட்டேன். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை போடுறேன். இப்போ உரட்டி போட போகிறேன். உரட்டி வந்து பிசைஞ்ச மாவு வந்து கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு ஒரு பேப்பரில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இந்த மாவு அதுக்கு மேலே வச்சு தட்டி சுட்டெடுக்க வேண்டியது தான். இப்போ தவாவில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு உரட்டி தட்டி வச்சுருந்ததை போட்டிருக்கேன். மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றியிருக்கேன். இதை வந்து 2 பக்கம் நல்லா சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான உரட்டி ரெடி ஆகிடுச்சு. இது சிக்கன் மட்டன் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் சிக்கன் குழம்போடு தான் உரட்டி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி மதியம் லஞ்ச் வந்து எங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எங்களோட நெய்பர் அவங்க தான் எங்களுக்கு இன்றைக்கி லஞ்ச் கொடுக்குறாங்க. மதியம் லஞ்சு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், லஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. மட்டன் பிரியாணி, பாயில்டு எக்கு, ப்ரெட் அல்வா, சிக்கன் 65, அப்புறமா கத்திரிக்காய் பச்சடி. இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். இப்போ என்னோடய இயரிங்ஸ் எல்லாமே வந்து நான் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதில் தான் நான் வந்து என்னோடய இயரிங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது நிறைய பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். பெரிய இயரிங்ஸ்னால் அது போடுறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். இதில் தான் நான் இன்றைக்கி என்னோடய இயரிங்ஸ் எல்லாமே நான் எடுத்து வைக்க போகிறேன். என்னோடது பாப்பாவோட இயரிங்ஸ் எல்லாமே நான் இதில் தான் வைக்கிறேன். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மொத்தமாக சேர்த்து இருக்கும்போது எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படி தனித்தனியாக வைக்கும்போது எடுத்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், என்னோடய இயரிங்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.